அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலையும் இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகியம்மன் ரொம்ப பிடிக்கும்னா வாராகியம்மன் தாயை போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு அளிக்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பெற்றுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஜூன் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. மேலும் மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுறாரு. புதன் ரிஷப ராசியிலேயும் அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் ரிஷப ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. மேலும் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனம் தேவைப்படுது. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரை செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 7 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, நீங்கள் எப்பொழுதுமே அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் தொழில்துறைக்கு குட்டி குட்டி பிரச்சனைகள் தோன்றி முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் நிதானமாக நடந்து துணிச்சலோடு அதையெல்லாம் தாண்டி வர போறீங்க. செவ்வாய் 8 மற்றும் 9ஆம் இடத்துல இருப்பதுனால பொருளாதார நிலையை மேம்படுத்த இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. கணிசமான சேமிப்பை நீங்கள் உயர்த்து காட்டுவீங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். வியாபாரத்துல நுணுக்கங்களை புகுத்த போறீங்க. சிறு வியாபாரிகள் நல்ல லாபம் அடைந்து வாங்கிய கடனை அடைப்பாங்க. விவசாயத்துல புதிய முயற்சிகள்ல நீங்க இறங்க போறீங்க. தோப்பு குத்தகை மூலமாக வருமானமானது பெருக போகுது. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால கணவன் மனைவியிடையே சில கசப்புணர்வுகளால் பேச்சுவார்த்தை நின்று போவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பதனால சிலர் கோபப்பட்டு கணவனை பிரிந்து செல்லலாங்க. எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய கருத்தை குடும்பத்தில் நீங்கள் திணிக்க கூடாதுங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருப்பதனால கூட்டு தொழிலில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவங்க ஆள் பார்த்து பணம் கொடுப்பது நல்லதுங்க. மாமனார் வீட்டில் இருந்து வரவேண்டிய சொத்துல வில்லங்கம் உண்டாகி பஞ்சாயத்து வரை செல்லக்கூடிய நிலையே உங்களுக்கு காணப்படும். ராகு 8ஆம் வீட்டில் இருப்பதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. அதை உறவினர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. கேது 2ஆம் இடத்தில் இருப்பதனால கூட இருந்து குழிபறிக்கும் எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டு அவற்றை முறியடிக்கும் தன்மை உங்களிடம் காணப்படும். 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் நிதானமுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க. ஆனால் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது. மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. குழந்தைகளுக்காக செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய இருக்கும். அலுவலகத்தில் உங்களின் செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட
விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்குங்க. பணியாளர்கள் நல்ல முறையில் உங்களுக்கு பணியும் செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதி குறைவும் உண்டாக போகுது. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாகவே இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 28 மற்றும் 30. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. சந்திராஷ்டம நாட்கள் 1 காலை முதல் 2 முழுவதும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். தினமும் பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பனி போல விலகிவிடுங்க. அந்த பாடல் என்னவென்றால், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தே இணையடி நீழலே என்னும் பாடலை தினமும் பூஜை அறையில சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் இதுவரை அனுபவித்த சங்கடம் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல உங்களுக்கு விலகிவிட போகுது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் அடையுங்க. முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பலனையே எட்டித்தரும். சனிக்கிழமை கவனமுடன் செயல்பட வேண்டுங்க. மேலும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் பார்வைகளால் குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு வருமானமானது அதிகரித்து காணப்படும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும். மேலும் உங்களுக்கு உடல்நிலையானது சீராகிவிடும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை செயல்களில் நிதானம் அவசியம் தேவைப்படுது. உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தான சூரியன் புதன் குருவின் பார்வைகளால் இதுவரையில் இருந்த சங்கடம் அனைத்தும் நீங்கிவிடும். பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்பட போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக தீர்ந்துவிடும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே அவர்களின் உதவிகள் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும். அப்படி குறைத்தால் மட்டுமே உங்களுடைய கடன் சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியுங்க. வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்போதுதான் உங்களுடைய கஜானாவும் பணத்தால் நிரம்புங்க. அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் பன்மடங்கு அதிகரித்து காணப்படும். மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் நீங்கள் பேச வேண்டுங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்களும் பகைவர்களாக மாறும் காலமாதலால் நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருங்க. எடுத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படுது. புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். புது தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் உங்களுக்கு அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க. மனைவி மூலம் உங்களுக்கு பூரண சுகமும் கிடைக்குங்க. சிலருக்கு ஆரோக்கிய குறைவினால் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறனானது அதிகரித்து காணப்படும். வாகன வசதிகள் மேம்பட்டு காணப்படும். கௌரவம் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தனவரவு அதிகரிப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்தே காணப்படுங்க. நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ளமானது மகிழ போகுது. உறவுகளுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ போறீங்க. சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகளும் ஏற்பட போகுது. பிறர் பாராட்டும்படியான மிகப்பெரிய சாகசங்களை நீங்க புரிய போறீங்க. அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் மட்டுமே பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் ஏற்படும். சம்பாதிக்கும் திறனும் மேம்பட்டு காணப்படும். மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவங்க அனுகூலமான பதிலை பெற போறீங்க. மேலும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராகவே அமையுங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுக குறைவு, பெண்களால் பேரிழப்பு ஏற்பட போகுது. தன் பணியின்மையால் பல வழிகளிலும் நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. உடல்நிலையில் நீங்கள் இன்றைய நாளில் அதிகப்படியான அக்கறை செலுத்த வேண்டும். பெரியோரையும் அதிகாரிகளையும் மதித்து நடப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 7 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, இந்த 7 நாட்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறப்படையும், மேலும்
மேலும் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு வாராகியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகியம்மன் தாயை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.